Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.3 10th sum in the video la paakalam. The duration of a flight travel from Chennai to London through British Airline is approximately 11 hours. 11 hours வந்து travel பண்றாங்க சென்னை to London. ஓகே, அது எப்போ பிகின் ஆகுது, அந்த ஜேர்னி எப்போ பிகின் ஆகுது அப்படின்னா சண்டே அட் 23.30 ஹவர்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளுக்கு வந்து ரயில்வே டைமிங் கொடுத்துருக்காங்க, நம்ம நார்மல் டைமிங்கா மாற்றணும். So, if the time at Chennai is 4.5 ahead to the London time, 4.5 hours வந்து முன்னாடியே இருக்குமா சென்னையில், லண்டனை விட சென்னையில் வந்து முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணணும் கிடைச்ச ஆன்சரை. தென் ஃபைண்ட் த டைம் அட் லண்டன், வென் வில் த ஃப்ளைட் லேண்ட்ஸ் அட் லண்டன் ஏர்போர்ட், எப்போ வந்து லண்டன் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். அந்த டைமிங் என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்னதோ அது எழுதிக்கோங்க, 23:30 ஹவர்ஸ். அதே மாதிரி எவ்வளோ நேரம் நம்ம டிராவல் பண்ணுறோம், 11 ஹவர்ஸ். ஸோ கிவன் ரெண்டையும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 23:30 ஹவர்ஸ், ஸ்டார்டிங் டைம் அட் சென்னை. இப்போ வந்து நார்மல் ஹவர்ஸாக மாற்றணும். இது வந்து 24 ஹவர்ஸ் ரயில்வே டைமிங்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து 12 ஹவர்ஸில் மாற்றணும். ஸோ 11:30 PM வரும். ஓகேங்களா? இப்போ சண்டே 11:30 PMக்கு வந்து அவங்க ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிராவலிங் டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11 ஹவர்ஸ். ஸோ இந்த 11:30 PM இருக்கு இல்லையா, அதோட இந்த 11 ஹவர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்த டோட்டல் டைமிங் எவ்வளோ டிராவலிங் டைம்ன்றதை நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். The time after 11 hours from the starting time 11:30 PM is equal to 11:30 PM plus the 11 hours போடுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 10:30 AM வந்துடும். ஏன்னா PM இருக்கு, நைட்டு PM அடுத்த ஒரு 11 ஹவர்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது AM மாறிடும். ஸோ 10:30 AM வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்து 4.5 hours ahead to London அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4.5 hours வந்து அந்த கிடைச்ச ஆன்சர் 10:30 AM மைனஸ் பண்ணணும். ஸோ the reaching time of the flight at London airport is equal to 10:30 AM minus 4.5 hours. ஸோ அது வந்து எப்படி எழுதுறோம், 4:30 hours. 4:30 hours மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 AM வந்து நம்ம ரீச் ஆயிடுவாங்க. So 6 AM is the answer. Thank you.